இன்றைக்கி கேரட் ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளாக ஈஸியாக என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த கேரட் ரைஸை ஒரு முறையாச்சும் செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இப்போ ஒரு வானிலை எடுத்துக்கிறேன். இப்போது இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு கொஞ்சமாக துருவின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா கடலைப்பருப்புலாம் தீஞ்சு போயிடும். இப்போ இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் நான் 1 கப் அளவுக்கு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோடு எடுத்து கலந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வதக்கினா போதும். இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி சாப்பாடு எடுத்து வடித்து உதிரி உதிரியாக வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதோட கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஈஸியான சிம்பிளான ஒரு கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நான் கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் போதும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.